நம்ம நினைக்கலாம் எப்பட்றா கோல்டு ரேட் வந்து கம்மி பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா. என்றைக்குமே கோல்டு ரேட் வந்து கம்மியே ஆகாது. அதோட மேக்கிங் சார்ஜஸ் பொறுத்து தான் வந்து கோல்டை வாங்கிட்டு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கிட்டு வராங்கங்கிறது வந்து மாறும். அது என்றைக்குமே வந்து கடையை பொறுத்து மாறும். ஒரு சின்ன கடைக்கு போகிறீங்க, சின்ன ஒரு ஜுவல் ஷாப் ஊர் ஓரமாக இருக்குது அப்படின்னா அங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 14%, இப்போ ஒரு சின்ன ஷாப்பில் 8%னா அங்கே 14% இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம் எப்படா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கோல்டு மேக் பண்ணுறதில் அந்தளவுக்கு குவாலிட்டியாக பெரிய கடையை வந்து மேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு வரலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. கோல்டு மேக் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். பட் இங்கே என்ன வேரி ஆகுது அப்படின்னா, ஒரு கடை நல்ல ஒரு ஃபேமஸான பிளேஸ், நிறைய மக்கள் கூடுற பிளேஸில் இருக்குது அப்படின்னா அங்கே கடை வாடகை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கடையில் வேலை செய்கிற எம்ப்ளாயியோட சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மேக்கிங் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். மேக்கிங் சார்ஜஸில் கோல்டோட மேக்கிங் சார்ஜ் மட்டும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அது போக அந்த கடையோட வாடகை, எம்ப்ளாயியோட சேலரி எல்லாமே தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து கோல்டோட மேக்கிங் சார்ஜ் வந்து மாறுது, அந்த டை யூஸ் பண்ணோம், இந்த டை யூஸ் பண்ணோம், இதோட மேக்கிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், அது மாதிரிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஏமாறவே கூடாது. ஸோ அது ஏமாறாமல் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 கிராம் செயின் வந்து வாங்கலான்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கோட கோல்டு ரேட் வந்து மறக்காமல் செக் பண்ணணும். 7,525 rupees இன்றைக்கோட கோல்டு ரேட். ஸோ 5 கிராம் செயினுக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படின்னா 7,525 × 5. இது என்னென்னா 7,525ங்கிறது வந்து பர் கிராம் கோல்டு ரேட். இந்த 5ங்கிறது வந்து நீங்கள் டோட்டல் கிராம்ஸ் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க வாங்குறதுக்கு அது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 37,625 rupees அது வந்து வருது. ஸோ இது மட்டும் கொடுத்து, இந்த காசு மட்டும் கொடுத்து நம்ம வாங்க போகிறதில்ல. அடிஷ்னலாக அவங்க 2 சார்ஜ் போடுவாங்க. ஒன்று மேக்கிங் சார்ஜ், இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபிக்ஸ்டு தான். ஸோ அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது, அது வந்து என்றைக்கு மாற போகிறதில்ல. ஸோ நம்ம எங்கே கம்மி பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸில். கோல்டு ரேட்டும் நம்ம கம்மி பண்ண முடியாது, ஜிஎஸ்டி நம்ம கம்மி பண்ண முடியாது, ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட். இங்கே எங்கே நீங்கள் கம்மி பண்ண முடியும்னா மேக்கிங் சார்ஜில். அதுவும் வந்து நியாயமான ப்ரைஸ் வந்து அவங்க போடல. மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப 20%, 22%, இல்லை 14% அது மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி கேட்கலாம். அதுவும் அந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் கம்மி பண்ணி கேட்க முடியக்கூடாது. நீங்கள் ஒரு கிராம் தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராம் ஒரு 2.5 கிராமில் ஒரு கம்மல் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மேக்கிங் சார்ஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஒரு 18%, 20% தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ருப்பீஸில் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஒரு கிராமுக்கு எத்தனை ரூபா மேக்கிங் சார்ஜ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் நியாயமான மேக்கிங் சார்ஜ் வந்து கொடுக்குறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும். சரி, நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிராம்ஸ் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 5 கிராமுக்கு 37,625 ரூபா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்கள் வாங்க போகிற கடையில் வந்து 14% போடுறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் கூட கால்குலேட் பண்ணுங்கள். 37,625 ரூபா × 14%, 14/100. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து டோட்டல் மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,267 ரூபா. ஸோ இந்த 5,267 ரூபா வந்து 37,625 ரூபா கூட ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் 5 கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னா 37,625 ரூபா மட்டும் கொடுக்க போகிறதில்ல, அது கூட ப்ளஸ் 5,267 ரூபா, அது ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக ஒரு 44,000 அது மாதிரி வந்துடும். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பீப்புள் வந்து இந்த மேக்கிங் சார்ஜ் பற்றி தெரிஞ்சவங்க கம்மி பண்ணி வாங்குவாங்க. இங்கே என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க, 5,265 ரூபா 67 ரூபா மேக்கிங் சார்ஜ் வந்து வருது. எவ்வளோக்கு? 5 கிராமுக்கு. ஸோ நான் இங்கே வந்து 5 கிராமால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் ஒரு 5 கிராமுக்கு டிவைட் பை 5 கிராம் அப்படின்னு போட்டோம்னா 1,053 ரூபா. இது வந்து 1 கிராமுக்கான மேக்கிங் சார்ஜ். 1 கிராமுக்கு 1,053 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜ். இது வந்து ரொம்பவே ஹை. நீங்கள் இது மாதிரி டைமில் தான் நெகோஷியேட் பண்ணணும். சரி, நீங்கள் வந்து அப்போ ஒரு பேப்பர் பென் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் 5 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டோட காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 37,625 ரூபா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10% போட்டு பாருங்கள். ஒரு பர் கிராமுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதே கேல்குலேஷனில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அது கரெக்டாக வரல, அப்போது ஒரு 900 800 இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அடுத்து 8% நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மேக்கிங் சார்ஜ் 14% போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 1053 ரூபா ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து போடுறாங்க. அது ரொம்பவே ஹை. ஸோ அதனால தான் நெகோஷியேட் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நான் 8%க்கு போட்டிருக்கேன். 37,625 ரூபா கோல்டு 5 கிராம் செயினுக்கு. அங்கே வந்து 8%க்கு கம்மி பண்ணி நான் கேட்குறேன். எதனால் 8% கம்மி பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கீழே பார்க்கலாம், ஒரு கிராமோட மேக்கிங் சார்ஜ் வந்து 602 ரூபா. ஸோ இது வந்து ஒரு குட் ப்ரைஸ் தான். ஒரு கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக 600 ரூபா இல்லை 650 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜாக கொடுக்கலாம் பர் கிராமுக்கு. நீங்கள் 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 6,000 ரூபா மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து 5 கிராம் வாங்குகிறோம், அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 3,010 ரூபா. ஸோ 37,625 இன்ட்டு 8%, 37,625 ரூபா இன்ட்டு 8/100. ஸோ அது போட்டு பார்க்கும்போது 3,010 ரூபா வருது. எதுக்குன்னா 5 கிராமுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து 3,010 ரூபா. அப்போது ஒரு கிராமுக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் வந்து 3,010 ரூபா டிவைடட் பை 5. ஸோ பார்க்கும்போது 602 ரூபா வருது. இது வந்து 602 ரூபாங்கிறது வந்து ஒரு கிராமுக்கான மேக்கிங் சார்ஜ். ஸோ மேலே வந்து பார்த்துருப்பீங்க 1,053 ரூபா. அது வந்து 14% போடும்போது ஒரு கிராமுக்கான மேக்கிங் சார்ஜ். இங்கே வந்து 602 ரூபாங்கிறது வந்து 8% மேக்கிங் சார்ஜ் போடும்போது ஒரு கிராமுக்கான மேக்கிங் ப்ரைஸ் இது வந்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராமுக்கே வந்து 400 ரூபா உங்களால் கம்மி பண்ண முடியுது. ஒரு 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 4,000 ரூபா கம்மி பண்ண முடியும். நீங்கள் இப்போ 5 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 2,000 ரூபா கம்மி பண்ணி வாங்க முடியும். 44,000 ரூபா கொடுக்குற இடத்துல வெறும் 42,000 ரூபா கொடுத்தா போதும். ஸோ இது மாதிரி தான் எல்லாருமே வந்து கால்குலேட் பண்ணி வந்து செக் பண்ணி கம்மி பண்ணி வாங்குறாங்க. ஸோ என்றைக்குமே மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு கோல்டு செயின் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை கிராம் எடுக்கிறீங்க நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பர் கிராம் இன்ட்டு டோட்டல் கிராம் நீங்கள் பை பண்ணுறது, அது ஒரு ரூபா வந்துடும். அதை வந்து மேக்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு கடைக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் 14%ன்னு சொல்கிறான் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். பர் கிராமோட மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படின்னு. அது வந்து 1,000 ரூபா 800 900 ரூபாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பென் வாங்கி நீங்கள் அப்படியே கம்மி பண்ணி போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 12% போடலாம், 10% போடலாம், 8% போடலாம். எப்போ உங்களுக்கு அந்த பர் கிராமோட கோல்டு மேக்கிங் சார்ஜ் ப்ரைஸ் வந்து 650 ரூபா இல்லை 660 ரூபா இல்லை 600 ரூபா இல்லை அதுக்கு கீழே 600 ரூபாய்க்கு கீழே போகுதோ அப்போ வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 8% தான் நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் கடைக்காரங்கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம். எனக்கு வந்து 14% மேக்கிங் சார்ஜெல்லாம் வேலைக்காகாது, 8% மேக்கிங் சார்ஜ் போட்டு எனக்கு வந்து இது நான் பை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், சின்ன கடைக்கு போனால் மேக்கிங் சார்ஜ் கம்மியாகணும். நீங்கள் 600 700 வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டான கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். 600 700 வந்து மேக்கிங் சார்ஜ் பர் கிராம் வந்து கொடுத்து வாங்கலாம். அதே சின்ன கடைக்கு போகிறீங்கன்னா இதை விட கம்மியாக கூட மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்கலாம். இப்போ ஒரு 500 400 மேக்கிங் சார்ஜ் கொடுத்து கூட நீங்கள் வாங்க முடியும். சரி, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோல்டோட ரேட் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு 45,000 50,000க்குள்ளே இருந்தது 2023. இப்போ 2025 ஸ்டார்டிங் ஜான்வரி தான், பட் இப்போவே 60,000 வந்துருச்சு. இனி இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படி 70,000 75,000 வந்துருங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக லாஸ்ட் இயரோட டேட்டா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 70,000 75,000 போங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போவே கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க.
கால்குலேஷன் தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்கள ஒரு நியாயமான ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய பேரை எஜுகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.